வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடு அப்படின்றது இப்போ நடந்து முடிஞ்சக்கு அப்புறமும் அந்த ஒரு மாநாடை பற்றியும் தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சுக்கு தான் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் ரியாக்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடு அப்படின்றது வெற்றி அடைஞ்சிருக்கா, விக்கிரவாண்டி மாநாடை கம்பேர் பண்ணும் போது இந்த மதுரை மாநாடு அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு, எவ்வளோ லட்சம் பேர் இந்த மாநாடுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நிறைய பேரோட கேள்விகளா இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல் வீடியோ நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இது Info 366. தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடு அப்படின்றது மதுரை பாரபத்தியில் நடந்திருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாநாடோட ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா நீளம் 200 அடி, அகலம் 60 அடி, 500 பேர் ஸ்டேஜ்லேயே உட்கார்ற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜாக இருந்தது. 820 மீட்டர்ஸ் வரைக்கும் ரேம்ப்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ரேம்பே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மாநாட்டில் அங்கே எங்கப்பா இருந்தது அந்த ரேம்ப் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அங்கேயுமே தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கே ஃபில் ஆகிட்டாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும். அந்த ரேம்ப்ல எவ்வளவுதான் அவங்க கிரீஸ் தடவி தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் எப்படியோ ஏறி அந்த தொண்டர்கள் மேலே ஏறி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நேத்தி மாநாடுல பார்த்திருந்தோம். இதுல என்ன அப்படின்னா, தாவேகாவோட முதல் மாநில மாநாடு அப்படின்றது விக்கிரவாண்டியில நடந்திருந்த அப்பயே முதல் மாநில மாநாடுக்கு 5 லட்சத்துக்கும் மேல மக்கள் தொண்டர்கள் வந்திருந்தாங்க. இப்ப மதுரையில 2ஆம் மாநில மாநாடு நடக்குது அப்படின்றப்ப கூட்டம் கூட்டமா முன்னாடி நாளே குடும்பமா வந்திருந்தாலும் எக்ஸாக்டா இப்ப எவ்வளவு பேர் அந்த மாநாடு அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கலாம். இதுல என்ன அப்படின்னா, மாநாடோட அந்த தீடல், அதாவது மாநாடு தீடல் அப்படின்றது 500 ஏக்கருக்கு மேல இருந்தாலுமே மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அந்த இடம் அப்படின்றது 200 ஏக்கர் தான். அந்த ரேம்புக்கு ரைட் லெஃப்ட் அப்படின்னு எல்லா பக்கமும் பாக்ஸா 30 பாக்ஸஸ் இருந்தது. ரைட் சைடு 30 பாக்ஸஸ், லெஃப்ட் சைட்ல 30 பாக்ஸ் இருந்தது. அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் 2500 மக்கள் உட்கார்ற வகையில தான் அதை பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அங்க இருந்த கூட்டத்துல 1000 பேருக்கு மேல எக்ஸ்ட்ராவா அந்த 2500க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்குமே 3500 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஓவராலா அந்த 60 பாக்ஸ்ல கிட்டத்தட்ட அங்கேயே பாத்தீங்கன்னா 2,75,000 மக்களுக்கு மேல அங்க இருந்திருக்காங்க அப்படின்றது அப்ராக்சிமேட்டா கணக்கிடுறாங்க. இதுல என்ன அப்படின்னா, இதை தாண்டி மாநாடு தீடலுக்குள்ள இல்லாம பார்க்கிங் ஏரியா 2 கிலோமீட்டர் வரைக்குமே நிறைய வண்டிகள் இருந்தது. மக்கள் அங்கேயுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்ட நேரத்துல அங்க ஓவராலா இருந்த மக்களோட கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,30,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 4,09,500 அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் கவுண்ட், அதாவது 4 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் மக்கள் அங்க கூடியிருக்காங்க அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலவரமா இருக்கு. இன்னும் அபிஷியலா தாவேகா தரப்புல இருந்து எவ்வளவு மக்கள் தொண்டர்கள் வந்தாங்க அப்படின்றத கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இதுல என்ன அப்படின்னா, 5 லட்சம் பேர் தான் இந்த மாநாடுக்கும் வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். இது என்னன்னா, முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில நடந்தது சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால வீக்கெண்ட்ல, அதுவும் இல்லாம தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய முதல் அரசியல் மாநாடாவுமே அந்த மாநாடு இருந்தது அப்படின்றனாலதான் அந்த கூட்டத்துக்கே 5 லட்சத்துக்கும் மேல மக்கள் வந்திருந்தாங்க. இந்த ஒரு பாரபத்தி மதுரையில நடந்த மாநாடு அப்படின்றது வியாழக்கிழமை வீக் டேஸ்ல நடந்திருந்தாலுமே இவ்வளவு கூட்டம் ஒரு அரசியல் கட்சி மாநாடுக்கு வந்தது அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஸ்டில் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மதுரை பாரபத்தி மாநாடும் தாவேகாவுக்கு ஒரு வெற்றி மாநாடா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாவேகாவோட தொண்டர்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த மாநாடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி மாநாடா மட்டும்தான் இருந்திருக்கு. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச் எல்லாமே எங்களுக்காக மக்களுக்காக இருந்திருக்கு. அவர் நேரடியா யார் அவரோட அரசியல் எதிரி, யார் அவரோட கொள்கை எதிரி அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த மாநாடு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா தாவேகாக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நிறைய தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சுக்குமே ஏகப்பட்ட அரசியல் கட்சி விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸ்டில் தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாடு அப்படின்றது முதல் மாநாடை கம்பேர் பண்ணும் போது இதுவும் ஒரு வெற்றி மாநாடா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. நீங்க தாவேகாவோட 2ஆம் மாநில மாநாட்டில் நடந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த தலைவர் விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.